நலிவுற்ற கணவன், குஷ்டம் பிடித்த கணவன் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக காசி இல்லத்திற்கு கூடையிலே வைத்து சிறமில் சுமந்து செல்கிறாள். வழியிலே ஒரு மரக்கிளையிலே ஆண்டவர் ரிஷி என்பவன் சாபத்தால் பட்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். கணவனை அழுகிய உணவு கணவனை செல்கிறார். பட்டுவிட்டது. கணவன் அழுகிய உடலை என் மீது தொடர் செய்தாய் அல்லவா? பொழுது விடுவதற்குள் உன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் விடந்தாளா? இருந்தாளா மாங்கல்யா? இல்லை சாமி. என்ன செய்வார்? முடிவனே, நீ கொடுத்த சாபம் பெரியதா இல்லை நான் கொடுக்க போகும் சாபம் பெரியதா என்று முடிவனே, கருத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் மருந்து போக கடவுளை நீ சாபம் கொடுத்து விட்டார். ஆமா, மறுசாபம் கொடுத்தாள். மறுசாபம் கொடுத்தாள். அவன் கழுத்தை மாங்கல்யம் மறந்தாளா? எப்படி எப்படி ஆச்சரியமாவா? சொல்லு. தெரியவில்லை. சொல்றேன். பொண்டாட்டி பாருங்க, அவ்வளவு பத்தினி தன்னுடைய கற்பின் சக்தியால் உலகே விடியக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். ஓஹோ, 33 ஏவர்கள். ஆமாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆமா என்ன ஜீவன் சந்திக்கிறோம் பார்த்தார்கள் தேவர்கள். ஏன் கதிரவன் உதயமாகவில்லை? ஏன் பொழுது புலவவில்லை? தெரியாதுங்க என்று பார்த்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சந்துக்கள் அனைத்தும் மூழ்கி விட்டது. ஆமாம், அந்த சாபத்தை விமோசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விமோசனம் செய்து கொடுத்தார். மனித இந்த செந்தமிழ் நாட்டிலே ஆடைகள் கந்தலாக கிடக்கிறது. கங்கணம் என்று சொல்லக்கூடிய வளையல் கரத்திலே கிடையாது. இதுதான் காரணம் என்ன சொல்லு. பூஜைக்கு
பள்ளத்தில் விழுந்து பாவியின் வளையல்களும் கம்பல்களும் அழிந்து விட்டது. அடி பாடகி, உனக்கு வெட்கமாக கிடையாதா? ஏய், சிங்கம் துரத்தியது, புலி துரத்தியது. ஒரு பெண்ணானவள் ஒரு கானகத்திலே தன்னம் தனிமையாக வந்து கொண்டிருந்தார். சிங்கம், புலி, கரடி, சென்னாய் அத்தனை கொடிய மிருகங்களும் அவள் பார்வை பட்டவுடனே பின்வற்ற முடியும். அப்பேற்பட்ட கற்பு கரசையை ஒரு வேடுவன் அவளுடைய கற்பை சூறையாட நினைத்தார். ஓடுகிறான், விடவில்லை. வேடுவன் துரத்துகிறான். திரும்பினான், திரும்பி பார்த்த பார்வையை இருந்து சாம்பல் அந்த பொண்ணாவது யாரு செய்யுமா? தெரியாது சுவாமி. அவள்தான் சமயந்தி. உன்ன மாதிரி பொண்ணுதான். சிங்கம் தரிசா, புலி தரிசா, கரடி தரிசா. உன் போன்ற ஒரு பெண் கானகத்திலே தன்னம் தனியாக திரும்பி பார்த்த பார்வையை நெருப்பால் இருந்து சாம்பலானார். அப்பேற்பட்ட பெண்கள் பூலோகத்திலே ஒரு பெண் கற்பு கரசியாக திகழ்ந்தாள். பார்த்தார்கள் மும்மூர்த்திகள். சிவன், பிரம்மா, விஷ்ணு. அவருடைய மனைவிமார் பேர்லாம் சொல்லு. லட்சுமி, சரஸ்வதி, ஈஸ்வரி. பார்த்தார்கள் மும்மூர்த்தியுடைய தேவிமார்கள். பார்த்தார்கள். ஆஹா, பூலோகத்திலே ஒரு கற்புக்கரசியா, அவளை எப்படியாவது கற்பழிக்க வேண்டும் என்று அந்த மும்மூர்த்திகள் பூலோகம் அனுப்பினார். மணிமார்கள் மொத்த பேரும் வந்தார்கள். மும்மூர்த்திகளும் வரவேற்றது என்று சொல்லி அந்த நேரத்தில் இல்லத்தில் அவருடைய கணவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது வரவேற்றது, ஆமா, விவசாயம் செய்தது. ஐயா, என்னுடைய கணவன் வீட்டில் கிடையாது. ஆமா, இருந்தாலும் வந்தவரை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். ஆமா, நான் அன்னமிடுகிறேன், புசித்து செல்லுங்கள் என்று சொல்றாங்க. பெண்ணே, உனது இல்லத்திலே நாங்கள் அமுதம் புசிக்க வேண்டும் என்றால், ஆமா, எங்களுக்கு ஒரு விரதம் இருக்கிறது. என்ன விரதம்? ஆடையை கலைந்து ஆடையை கலைந்து சிறந்த உருவாடு நிர்வாணமாக பரிமாறினால் நாங்கள் உணவல்ல தயார். சொல்லலாமா? என்ன சோதனை இது? ஆமா, வந்தவர்கள் யார்? பார்த்தால் அலை அலையாக சுருண்டு கிடக்கும் கடுமையான குந்தலை அவிழ்த்து சங்கரித்தார். தன்னுடைய அங்கங்கள் முழுவதையும் மறைத்துவிட்டது. ஆமா, அங்கம் முழுவதும். ஆமா, அந்த சடையே மறைச்ச உடம்பு. ஆமா, அந்த அளவு கூந்தல் அந்த அம்மாவுக்கு என்னடா இது? எப்படி பார்த்தாலும் இந்த உருவத்தை பார்த்தாலும் கற்பு வைபவம். ஆமா, பார்த்தார்கள், அழைத்தார்கள், அழகாபுரம் என்று சொல்ல
வரக்கூடிய கூந்தலோ அலையும் நிலை இருக்கிறது. ஆமா நம் உருவத்தை வந்தவர்களை பார்க்க கூடாது. ஆமா யாராக இருந்தாலும் நமது கண்பின் மகனிடம் இவரை கைக்குழந்தையாக்க வேண்டும் என்று ஆமா 3 பசங்களை கைக்குழந்தையாக்க குழந்தையா பார்க்கக்கூடாது. பாத்தியா ஆமா 3 குழந்தைய கற்பின் மகிமையா குழந்தை 3 பேரையும் பூமத்தில அதான் 3 பேர் குழந்தை குழந்தையாக்கினார். அப்பேற்பட்ட கற்பகரசி புலவத்தில் யார் தெரியுமா? யாரும் தெரியாதுங்க. நீ வாடி முடியே வாடா சிசியா தெரியாது சுவாமி சொல்லு. தெரியாது சுவாமி தெரியாது சுவாமி அனுஷா தேவி மும்மூர்த்திகளையும் கைக்குழந்தையாக காட்டினாலே தெரிந்த கற்பின் சக்தி. ஆமா யாரவள்? அனுஷியா கானகத்திலே தன்னுடைய பார்வையால் சுற்றி எதிர்த்து சாம்பலாக்கினாரே முனிவன் காலம் எடுத்தான். ஆமா பொழுது விடுவதற்குள் உன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாண்டவி மறந்து போகிறது என்று மாண்டவிக்கு சாபம் எடுத்தான். ஆமா பொழுது விடியக்கூடாது சாபம் எடுத்தால் அவள் யார்? அது மட்டுமா? தன்னுடைய கணவன் தொலைவிட்ட போற விழுந்தது விழித்திருந்து மன்னவன் முன்று நினைவிட்டு மதுரை நகரத்தையே இருந்தாலும் வடிக சுவாமி சுவாமி அம்மா அம்மா நேரம் எதுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா வச்சுங்க எதுக்கு வச்சுங்கிற என்ன போச்சு? கருப்பட்டியிலே எங்க சொல்ல வேண்டியதானே சாமி? நம்ம மல்லிகல்ல ஒரு 5 கிலோ வாங்கி வந்து குத்துருப்பில்ல. மல்லிகல்ல வாங்கின பொருள் இல்லடா. கருப்பு சொன்னா அச்சம் நாணம் மடம் பைப்பேர் சொல்லக்கூடிய 4 வகையான அணிகளும் பெண்களுக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லடா தம்பி, 10 மாதம் ஒரு கருவை சுமக்கக்கூடிய சக்தி கடவுளுக்கு பொங்கடி தானா? சோம கீஞ்சி போச்சு. எதுக்கு பாட்டு நடக்கிறேன் ஆய்வு யார் கொடுத்தது? இவ்வளவு நாட்களாக பரமனுடைய பூசைக்கு கொண்டு வரக்கூடிய மனதும் ஜலம் எடுத்துக் கொண்டு வராமல் நெருங்கையோடு வந்து என்கிட்ட கல்யாணி பேசுறவா சொல்லு செய்வது உங்களுக்கு அநியாயமாக இல்லையா சாமி? சுவாமி மாலை
செய்யவில்லை என்றால் மலரும் ஜலமும் என்று கரத்துக்கு தேவை முடியுமா? குற்றம் செய்யலையே, குற்றம் செய்யலையா? ஒரு கணவனை மணந்தாள். அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரியும் நமது கணவன் ஒரு ஆண்டிலே உயிர் போக போகிறது. ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியாது. அவள் எப்படி மணந்தாள்? சரி, நமது கற்பின் சக்தியால் இந்த ஓராண்டு காலம் முடியும் வரை அம்மனை பூஜை செய்வோம். நமது கணவன் உயிரை காப்பாற்றுவோம் என்று சக்தி பூஜை கொண்டார். ஓராண்டு காலம் முடிவு எந்த இடத்திலே துதிக்கின்றான். பார்த்தால் யமன் வந்து விட்டான். யமன் வந்து விட்டான். அந்த பெண்ணுடைய மணி மீது சாய்ந்து விட்டார். யமனால் பிடிக்க முடியவில்லை. உயிரை யமனால் பிடிக்க முடியாது. அந்த கற்பக்கரசியின் தொடங்கிலே அந்த கணவன் விட்டார். உயிர் போயிடுச்சு. கற்பக்கரசி கூட இருக்கிறதுனால உயிரை பிடிக்க முடியல. பிடிச்சாகணும். ஆமா, முடியல. என்ன பண்ணா? தண்ணி தாகத்தை ஜலம் வேண்டும். தண்ணி குடி பண்ண மடிமேல இருக்கிற தலையை கீழே வச்சுட்டான். உயிர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஜலம் கொண்டு வர சென்று விட்டார். அந்த பெண்ணு தண்ணி முடார போயிட்டாங்க. ஆமா, போற கேப்ல வந்து ஜலத்தை கொண்டு வந்து கணவனை உயிரை காப்பாற்றலாம் என்று நினைக்கின்றவர். அந்த பெண் கணவனுக்கு உயிர் கிடையாது. மயிர் கொடுங்க முடியாதா? ஆனா உயிரை மட்டும் பிடிச்சிட்டான். ஆமா, பார்த்தால் அந்த பெண், பார்த்தால் அந்த உருவம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த உருவமாக பற்றி அவன் கண்ணுக்கு தெரியும். யார் நீங்கள்? கண்களுக்கு மட்டும்தான் நம் உருவம் தெரியும். ஆமா, உயிரோடு இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு நம் உருவம் தெரியும். யார் இவள்? என்னுடைய கணவனுக்காகவே நான் ஒரு ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தேன். ஆமா, என்ன சொல்றாரு? என்ன விதி முடிந்தவர்களை தான் நான் பிடிப்பேன். ஒரு நாள் வரல, விதி முடியல. கால்நடைகளையும் உன்னை தொடக்கூட முடியாது என்றான். உன்னுடைய பதிவேற்றை நான் வச்சினேன். ஆமா, உன்னுடைய கணவன் உயிர் என் கையிலே வந்திருக்கிறது. ஆமா, அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு வரம் தருகிறேன். ஆஹா, வரத்துக்கே இல்லை உன் ஜான வரத்துக்கு. ஆமா, கேட்கின்றால் வரம். அவளுக்கே கேட்கல. என்னுடைய மாமி மாமனார்
மாமி மாமனாருக்கு கண்கள் தெரிய வேண்டும். இழந்த நாடு திரும்பி வர வேண்டும். இழந்த நாடாக்கப்பட்டு திரும்பி கிடைக்கணும். ஒரு வரம் முடிந்து விட்டது. அவங்களுக்கு கண்ணு ஒளி வந்துச்சு. நாட்டுல ஒரு வருஷம் சொல்லிட்டான். மறுபடியும் ஆமா அக்னி ஆறு ஓடும். ஆமா அக்னி ஆறு சந்துக்கள் ஓடையாக ஓடி. ஆமா வர முடியாது. வர முடியாது. போன்ற மீண்டும் பின்தொடர்கிற அப்பையும் ஒரு வரம் கொடுத்துருக்கு. ஆமா இரண்டாவது ஒரு வரம் கேட்கிறான். அவன் கேட்கிறான், எனக்காக ஒரு வரம் நான் கேட்கவில்லை. என்னுடைய மாமனாருக்கு கண்ணொளி வர வேண்டும். ஆமா கண்ணொளி வந்துச்சு. நாடு திரும்ப வந்து விட்டது. எனக்காக ஒரு வரம் கொடுங்க. எனக்காக ஒரு வரம் கொடுங்க. பார்த்தா பேச்சு கேட்டா கேள் பண்ண என்றார். என்ன கேள்? என்னுடைய குலம் தலைக்க எனக்கு ஒரு ஆண்மகன் தேவை என்றார். பின்னாடியே போறேன். உனக்கு 2 வரம் கொடுத்து விட்டேன். என் பின்னால் ஏன் தொடர்கிறாய் என்று கேட்கிறார். ஆமா அந்த நேரத்திலே பார்த்தால் அந்த பெண் யமமகாராஜா யமமகாராஜனே வரம் கொடுத்து விட்டார். என்னுடைய குலம் தலைக்க என்னுடைய வயிற்றிலே ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்டேன். சிறப்பான் என்று கொடுத்து விட்டேன். ஆமா என் கணவன் உயிர் உன்னிடத்திலே இருக்கிறது. ஆமா எப்படி குழந்தை பெற முடியும்? தியாகத்து நியாயம் தானே. ஆமடி ஆயிரம் எப்படி புள்ள பேத்துக்க முடியும்? ஊசி போட்டு ஊரெல்லாம் போட்டான். உயிரை விட்டு விட்டார் யமதர்மன். பாதகருக்கே போட்டான். புடிச்ச உயிர் விட்டாரு. பாதகருக்கு தான் இருக்குது உயிர். புரியா? எனக்கு தெரியாது. என்ன ஒண்ணு பண்ணாரு. அப்படி அவன் என்ன செய்தான்? உயிரை அவன் திரும்ப வந்துட்டாரு. அப்படி அவனிடத்திலே தந்த உயிரை சாவித்திரி சாவித்திரி சத்தியவான் கூலியும் Ah!
ஒரு பெண்ணானவள் 1000 முறை பிறந்து மறைந்து பிறந்து மறைந்து ஒருவனையே மணந்தாள். அவ யாரு தெரியுமா? அடிமாட்டேன். 1000 முறை இந்த பூலோகத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு ஆடவனை ஒருத்தியே மணந்தாள். யாருங்க அழுதுயா ஓடுமா ஐயா ஓடுயா ஐயோ சோந்து முடிச்சு அடிச்சு அடிச்சு கை காலாம் சோந்து போயிருக்குங்க. சிஷ்யா, குருவே நல்லவர்களுக்கெல்லாம் சோதனை வரும். கண்டிப்பாக அது போன்ற சோதனை உங்களுக்கு வந்துடுச்சு. வந்துவிட்டது. என்னங்க சரி, என்ன செய்வாள்? பாவம் பாவம். மனதார நினைத்தால் ஒரு ஆடவனை ஆமா கற்பு விட்டார். கருப்பு போய் மாலையும் விடியவில்லை, ஆமாங்க ஜலமும் எடுக்கவில்லை. எடுக்கவில்லை. என் முகத்தில் விழிக்கக்கூடாது. ஆமா கோபம் அடைந்தது. கோவம் அடங்கல. சீக்கிரமா அப்படி கற்பிழந்தவளை என் கண் முன்னே நிற்காமல் துரத்தி விட்டேன். ஆமாங்க சரி, இருந்தாலும் இருக்கட்டும். கோவம் அடங்கல. ஆமா, அவள் சிரம் எனக்கு கரத்திற்கு தேவை. தலை வெட்டணும். அதனால் என்னுடைய 4 மைந்தர்கள் முதல் கால மைந்தர்கள் விசுவாசே, உமணவன், பரசேஷனன், 4 பேரும் ஆசீர்வாதம். மகன் எதற்காக மைந்தர்களே, உங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலே உதித்தது. அதனால் உங்களை வரவழைத்தேன். ஒன்றும் கிடையாது, பார்த்து விட்டேன், ஆசீர்வாதம் கொடுத்து விட்டேன். போய் வாருங்க. அப்பா அகத்தின் அழகை முகத்திலே கண்டு கொள்ளுவார்கள் என்பார்கள். அறிவிடந்த பிள்ளையாக இருந்தாலும் என் முகவாட்டத்தை கண்டு விட்டார்கள்.
என்னுடைய முகத்தை பார்த்து எடை போட்டு விட்டார்கள். ஆமா சரி இருக்கட்டும், பரவாயில்ல. மைந்தர்களே, ஆமா உங்களை பார்த்து விட்டேன், ஆசீர்வாதம் கொடுத்து விட்டேன். நீங்கள் சென்று வாருங்கள். எப்பா பையா நீ வாழானா வரணும் போடானா போனோம் மூஞ்சி தொகு விட்டுருக்கிற இல்லாதான்னு கேட்டா ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிற. சரி, என்னுடைய மனதிலே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை தேடிதான் உங்களை வரவழைத்தேன். எப்பா ஏமாத்திரம் பண்ணிக்கிறீங்க, உனக்கு தெரியாது அந்த கேள்வி விட. சரி சரி, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுமா? ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு ஆடவனை மணந்து எத்தனையோ ஆண்டு காலம் கற்பு கரசியாக திகழ்ந்தவள், 5 பிள்ளைகளை பெற்றவள், தற்போதைய நேரத்திலே மனதளவிலே சோரம் சென்று விட்டாள் என்றால் அவளுக்கு என்ன தகவல்? தந்தையா அப்படி பட்டல நான் என்ன தெரியுமா செய்யலாம்? கொலை பண்ணி புள்ளா. அப்படி ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனை மணந்து எத்தனை ஆண்டு காலம் கற்பு கரசியாக திகழ்ந்தவள் தற்போதைய நிலையிலே சோரம் சென்று விட்டாள் என்றால் அவளை கொலை செய்யலாம். விசுவாசே, தந்தையே என்ன சொல்ற? அப்படி யாரா இருந்தாலும் கோடாலியால வெட்டலாம். தப்பு செய்தவனை என்ன தப்பு செய்ய? கற்பு பறி போய்விட்டது. கற்பு பறி போனவனை கொலையும் செய்யலாம், கோடாலியால வெட்டலாம். ஆமா சரி சரி. அவன் நல்லா ஊடுமா நீ ரொமனும் நல்லா சொல்ற. சரி விட சிக்கோய் பையன். சரி அதை விட அப்பேற்பட்ட பெண்ணை என்ன செய்யலாம்? கற்பழிந்து விட்டால் கடையில் இருக்கிற பொருள் இடாது. கருப்பெண்ணாக குழம்பு போடுற பருப்பு நினைச்சுக்கிறேன். கருப்பு பெண்களுக்கு அது ஒரு பெரிய அடிமலை. மகனே, நீ என்ன சொல்லுகிறாய்? அந்த கருப்பு போனவன என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அவனை செங்கல் சொல்லி வச்சு சுட்டு போடாண்டா. அவளை கொலை செய்யலாம். என்ன சொல்ற? கொலையும் செய்யலாம். தூக்கு மேல ஏத்தலாம். சரி விடு, எங்கேயோ ஒண்ணு கதை முடிச்சிடலாம். யாராக இருந்தாலும் தந்தி, ஆமா இம்மாம் பெரிய தப்பு பண்ணவன் யாரு? அப்படி ஒரு ஆடவனை மணந்து எத்தனை ஆண்டு காலம் கற்பு கரசியாக திகழ்ந்தவள் தற்போதைய நிலையிலே சோரம் சென்று விட்டாளா? யார் தெரியுமா? ஓதிட்டு வர அம்மா சாவடிக்கிறான்டா. சரியா? அவள் சோகமாக தைரியம் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சிரம் அம்மாண்டா எனக்கு பாசி கொடுப்பா, சோசி கொடுப்பா, இன்னும் மொழியா கொடுப்பேன். பாசி கொடுப்பா, சோசி கொடுப்பா, இன்னும் புழு கொடுப்பியா? அம்மா பாய்ச்சி கொடுப்பா, சோச்சு கொடுப்பா, உண்மைதான். கல்யாணம் பண்ணா பையன் போச்சு, இதுக்கு பதில் சொல்லு. ஐயா எங்க அம்மா சரி விட்டுற, உனக்கு கல்யாணம் தான் உமா தள்ளி விட்டுவா. உன்னை கொள்வாயே விட்டுவேன். அம்மா கொள்ள மாட்டேன். அம்மா போய் அம்மா எனக்கு பால் கொடுக்கும், தோசை கொடுக்கும்,
பொம்முக்குள்ளுக்கும் நீங்க வெங்காயம் கொடுப்பியா அது தெரியாமையோ பையன் பையன் சொல்லியா அப்படி சொன்னா எப்படா மக்கால போய் எப்பா அப்போ தாய் சிந்த கோயில் இல்லை கோயில் இல்லை மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. யாராக இருந்தாலும் கொலை செய்யலாம், சிரம் அறுக்கலாம், சூளையிலே சுடலாம் என்று கூறிய வார்த்தைகள் உங்கள் தாய் என்ற உடனே தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் தெரியுமா? ஆமா உனக்கு எப்ப முடி நீட்டா வந்துச்சா? முதல்ல நல்லா மேய்ச்சாத்தானே அம்மாக்களை படுத்து போய் சேவ் பண்ணிடுங்க. ஒண்ணு இல்லடா, 5 மணிக்கு வேஷம் எடுக்கணும் பாரு. அம்மா கூட ராஜி கவிதை காற்று கவனிதான் வருவீங்க. ஏய், நான் யாரு? அம்மா பையன் முடிவ. ஆமா அறிவுரைக்கு வரம் கொடுக்க வேண்டும். கொடுப்பேன். ஆமா, குருவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதங்கள் சொல்ல வேண்டும். அசதியா இருப்பேன். உமா பாக்கிறதுக்கு கால அமுகுற. காற்று போய் பாய்க்கிறீங்க. முடியுமா முடியாதா? முடியாது தந்தையே முடியாது என்னுடைய கொடிய சாபம் பார். மரம், செடி, குருவே குருவே தந்தை குருவே இந்த 4 பேரும் நம்மள இப்படி செட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஐடியா ஒன்று சொல்லட்டுமா? குடியேக்கிற நான் ஒரு ஐடியா சொல்றேன். கடைசியாக இவங்களாம் பிள்ளைகளை பார்த்து பசங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. குருவே என் மைந்தர்கள் 4 பேர்களையும் ஆமா மரம், செடி, கொடி, புண்ணியராக பாதுகாத்து ஆமாங்க அதை பார்த்தாயா? மொத்த பேரும் செடி முட்டுமா கிடக்குறாங்க. மக்களாக இருந்தவர்கள் மரம், செடி, கொடி, புண்ணியராக ஆகிவிட்டார்கள். ஆகிவிட்டார்கள். இருந்தாலும் ஆமா என்னுடைய கோபம் மாறவில்லை. ஆறவில்லை. அதனால் ஆ. இருக்கின்றான் என்னுடைய இளைய மகன் பரசுராமன், ஆஹா. என்னுடைய மெய்காப்பாளன். ஆமா அழைத்து வா அவனை. சமதகிரி முடிவெடுக்கப்பட்டவர் தாயின் சிரம் அறுப்பதற்காக பரசுராமனை அழைக்க பரசுராம தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.